அன்பிற்குரிய தமிழக வாழ்வுரிமை கட்சி அனைத்து நிலை சொந்தங்களுக்கும் வணக்கம். எனது உயிரிலும் மேலான எனது அண்ணன் வேல்முருகன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்கு போடுறேன் அப்படின்னா, 2-3 நாளாக பார்த்துட்ருக்கேன். எங்கள் தலைவர் சொன்னதுனால நான் எந்த பதிவும் போடலை. அநாகரிகமாக பேசக்கூடாது, அவனுங்க தான் ரொம்ப மட்டமாக பேசுகிறானுங்க, நம்ம பேசக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த லைலா மணி எல்லாம் பேசும்பொழுது அண்ணங்கிட்ட காலில் புரண்டு உருண்டு சுற்றி நின்றவன் லைலோ மணி போக்கு இடம் இல்லாமல் இருந்தான். அரசியல்னா என்னன்னு தெரியாமல் அதை கற்பித்து அண்ணன் வழிகாட்டி இன்னைக்கு அவனே பேசுகிறான். நாளைக்கு நீங்கள் ஏதோ எம்எல்ஏ சீட்டு கொடுக்குற மாதிரி பேசுகிறாப்புல. சரி, எம்எல்ஏ கூட ஆட்டம் விடுங்க, அண்ணன் தயவில் ஆட்டுமே, அண்ணனை பேசி அவன் ஆட்டுமே எம்எல்ஏ கூட. நான் இப்போ போடுற பதிவு என்னன்னா, ஒரு 2-3 நாளாக அண்ணன் பேச்சை நீங்கள் விமர்சித்து பேசுகிறீங்க. எங்கள் அண்ணனுடைய அரசியல் அனுபவம் எத்தனை ஆண்டுகள், 40 ஆண்டுகளுக்கு மேலே அவர் களத்தில் பணியாற்றினார். எங்கள் அண்ணன் ஃபீல்டில் இறங்கி வேலை செஞ்சுருக்காரு. இது வரைக்கும் விஜய் காரை விட்டு கேரவன்லேருந்து இறங்குனதில்லை. பெருந்தூர் விமான நிலையத்துக்கு அந்த போராட்டத்துக்கு போகும்போது கூட 10 நிமிஷம் கேரவனுக்கு மேலே என்னென்னு பேசிட்டு போனவர். நீங்களே இப்படி பேசுகிறீங்க. நாங்கள் 1000 போராட்டத்தை பார்த்தவங்க, மக்களுக்காக வழக்கு வாங்கினவங்க, சிறைக்கு சென்றவங்க. நாங்கள் அடக்கி வாசித்தா உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஏதோ இவனுங்க அடக்கி வாசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. திரு விஜய் அவர்களுக்கு நான் கேட்குற கேள்வி என்னன்னா, விஜய் நல்லவரா? விஜய் நல்லவரா? அவர் நடிக்கிற காலத்திலேருந்து இன்னி வரைக்கும், சங்கவி காலத்திலேருந்து கீர்த்தி சுரேஷ் வரைக்கும் பேசலாமா? உத்தமரா? ராமரா? ஒருத்தனுக்கு ஒருத்தன் வாழ்ந்தவரா? எங்கள் அண்ணன், அவர் மனை, எங்கள் அண்ணியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. அதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி விவகாரத்து நடந்து அது கோர்ட்டில் முடிஞ்சு போச்சு. பழைய கிளிப்பிங் எடுத்து போடுறீங்க. இப்போ கரண்ட்டில் பேசுகிறேன். உங்கள் அண்ணி சங்கீதா எங்கே இருக்காங்க? விஜய் கூட வாழ்கிறாங்க. ஏங்க, எங்களுக்கும் பேச தெரியுங்க. பர்சனல் விஷயத்தை பேசக்கூடாது, நாகரிகம் கிடையாது. உங்கள் அண்ணன் விஜய் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் பாருங்க, அவர் நடித்ததுலேயே சிறந்த சீன், எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எது அப்படின்னு ஒரு நிருபர் கேட்டிருப்பார். அதுக்கு உங்கள் அண்ணன் விஜய் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மாமியார் முதுகில் சோப்பு தேய்க்கிற சீனு. சொல்கிறதுக்கே வாய் கூசுது. மாமியார் முதல்ல சோப்பு தேய்க்கிற சீன், அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணாராம் அவர். இந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்கிறதுனால தான் எங்கள் தலைவர் அறிவுறுத்துறாரு, ஏன் அவன் நல்லவன் இல்லை, சங்கேவிலேருந்து கீர்த்தி சுரேஷ் வரைக்கும் பல கிசு இருக்கு. கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு கிர்சா கூட தனி விமானத்தில் போனார் அப்படின்ற பதிவும் இருக்குது. இந்த மாதிரி தனிப்பட்ட விமர்சனம்லாம் வைக்க வேணாம். அதனால் அந்த குழந்தைங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு அறிவுரை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இவன் நல்லவன் இல்லை, குழந்தை வயசில் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் அவங்ககிட்ட சேர்க்காதீங்க. அவன் கட்டி பிடிக்கிறான் அப்படின்றதுனால அவன் தகப்பன்ற உணர்வோடு கட்டி பிடிக்க மாட்டான். அவனுக்கு உடம்பெல்லாம் காமம் இருக்குது. கீர்த்தி சுரேஷ்லேருந்து திரும்ப சொல்லணுமா, அந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படின்றத சொல்கிறாரு. அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு தூண்டி விட்டு இப்போ பல விதமாக அல்லு சிலெல்லாம் எங்கள் அண்ணன் பாஷையில் தான் பேசணும். அல்லு சிலெல்லாம் பேசினா அதுக்கெல்லாம் எங்களால் பதில் கொடுக்காமல் இருக்க முடியாது. ஓரளவுக்கு தான் நாங்களும் பொறுமையாக இருக்க முடியும். உங்கள் விஜய், நீங்கள் தலைவராக நினைக்கிற விஜய் நல்லவனா? ஒருத்தனுக்கு ஒருத்தைய வாழ்ந்தவனா? இன்னொரு பெண்ணோட போகாதவனா?
இப்படி எங்களை பேச வைக்கிறீங்களா நீங்க? இப்படி இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட இந்த குழந்தைங்களும் பாதிக்கப்படக்கூடாது. அவன் நல்லவன் கிடையாது, இப்போ வேஷம் போடுறான், ஸ்டேஜ்லேயும் வேஷம் போடுறான், திரைக்கு முன்னும் வேஷம் போடுறான், திரைக்கு பின்னும் வேஷம் போடுறான்றது தான் சொல்கிறார் எங்கள் அண்ணன். உஷாரா இருங்க. எந்த நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் சொல்லுவான் உனக்கு பிடிச்ச சீன் எதுனா மாமியார் முதுகில் சோப்பு போடுற சீனு? நான் பொய்யா சொல்கிறேன்? ஊடகங்களில் போய் பாருங்கள், யூடியூப்பில் போய் பாருங்கள், பழைய விஜய் பேட்டியை போய் பாருங்கள். சங்கவி கதை கதறும். கீர்த்தி சுரேஷ் பனையூர் வீட்டில் பக்கத்தில் நண்பர் கூட வீட்டில் வச்சுருந்தாரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது, ஆதாரத்தோடு இருக்குது. அதெல்லாம் வெளியிடக்கூடாது. மரியாதை நிமித்தமாக சொல்கிறேன், நாங்கள் போராளிகள். அரசியல், தமிழ்நாடு, தமிழ் மக்கள், தமிழர்களுக்கான முன்னேற்றம், இதுக்காக நாங்கள் போராடுறவங்க. இது வரைக்கும் விஜய் எங்கே வந்து போராடி இருக்காரு? எங்கே பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு? நீங்கள் போட்ட ஒரு மாநாட்டை தவிர வேறு எங்கே பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு? எங்கள் அண்ணன் தினமும் சுற்றுறாரு, தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுறாரு, மாவட்டமாக சுற்றுறாரு. ஆயிரக்கணக்கானவங்க எங்களுக்கு இணையிறாங்க. உங்களை பார்க்க வரவங்க ரசிகர் கூட்டம், அது ஓட்டாக மாறுமான்னு எங்களுக்கே தெரியல, யாருக்குமே தெரியல. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் 2026. அப்புறம் எங்ககிட்ட பேசுவீங்க. எங்களை வந்து உதயசூரியன் சின்னம், ஒத்த சீட்டு, ரெட்டை சீட்டு. ஏங்க இன்னைக்கு சத்தியம் பண்ணி சொல்லுங்கள், சத்தியம் பண்ணி சொல்லுங்கள், உங்கள் அண்ணன் விஜய் சுயேட்சையாக நிற்பார், 234 தொகுதியிலையும் தனியாக நிற்பார் அப்படின்னு சொல்லுங்கள், ஒத்துக்கிறேன். மாறாக திமுகவும் திமுக போக மாட்டார். அதிமுக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது கம்பல்சரி போவார். அதிமுக கிட்ட போவார். அவர் போகாமல் ஒருவேளை உங்கள் அண்ணன் விஜய் தனியாக நின்று 234 தொகுதியிலையும் நின்று அவர் ப்ரூவ் பண்ண முடியுமா? ப்ரூவ் பண்ணுவாரா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. எங்கள் அண்ணனை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. அரசியல் அனுபவம் உங்களுக்கு என்ன எவ்வளோ இருக்குது? எத்தனை போராட்டத்தில் நீங்கள் போய் கலந்துருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் பேசுகிறீங்கல்ல, யூடியூபர்ஸ் எல்லாம் பேசுகிறீங்க, அந்த அல்லு சிலெல்லாம் பேசுதில்ல, எத்தனை பொதுமக்கள் போராட்டத்தில் நீங்கள் போய் கலந்துருக்க? நான் கேட்குறேன்ப்பா, ஒருத்தரையும் கேட்குறேன், எத்தனை பொதுமக்கள் போராட்டம் உங்கள் ஏரியா பிரச்சனைக்கு ஏதாவது முன்னெடுத்து ஏதாவது இது வரைக்கும் பண்ணியிருக்கேன்? வீடியோ போடு, ஒத்துக்கிறேன். இது வரைக்கும் உங்கள் ஏரியாவில் நீ என்ன பண்ணியிருக்க? நாங்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம். நான் லிஸ்ட்டு போடுறேன். இதுவே கடைசி வார்னிங்காக இருக்கணும். அண்ணனுக்காக உயிரை கொடுக்கவும் துணியறதுக்கு எங்கள் கும்பலில் தைரியம் இருக்குது. ஒரே ஒரு நிகழ்ச்சி ஏதோ போராட்டம் நடத்துனீங்க, போலீஸ் வந்தோடனே ஓடுனீங்க, ஞாபகம் இருக்கா? நீங்கள்லாம் பேசுகிறீங்க, அரெஸ்ட்டுக்கே ஓடுறீங்க. அதுவும் காலையில் அரெஸ்ட் ஆகி மண்டபத்தில் மதியானம் ஒரு பொங்கலோ புளியோதரையோ கொடுப்பாங்க டிபார்ட்மெண்ட்டு காசுலேயே. சாயங்காலம் 6-7 மணிக்கு ரிலீஸ் ஆவீங்க, அதுக்கே பயப்படுறீங்க. தாடி பாலாஜி என்னமோ பெரிய ஆளு மாதிரி முற்றுகைன்னு ஆனார், போலீஸை பார்த்து ஓட்டார். ஏங்க நாங்கள் எல்லாம் களத்தில் நின்று ஜெயிலுக்கு போய் கேஸ் வாங்கி பொதுமக்களுக்காக புரியுதா, அவ்வளோத்தையும் பார்த்துட்டு 15 வருஷமாக இருக்கிறோம். சும்மா எலெக்ஷனில் கூட நிற்கிறதுக்கு தகுதி இல்லாமல் இன்னைக்கு உங்களுடைய ஓட்டே பர்சன்டேஜே தெரில. நீங்கள் நாளைக்கு கூட்டணி போவீங்களா இல்லையான்னு கூட தெரில. ஒருவேளை நான் கேட்குறேங்க, ஒருவேளை நீங்கள் பேசுகிற அல்லு சில்லு உங்கள் தலைவர் தான் முதலமைச்சர்னு சொல்கிறீங்கல்ல, உங்கள் தலைவர் அதிமுக கூட கூட்டணி போனீங்கன்னா நீங்கள் அத்தனை பேரும் கட்சி விட்டு வெளியே போயிடுறீங்களா? நான் எழுதி தரேங்க, அவர் கூட்டணி தாங்க போக முடியும். போவார், கண்டிப்பாக கூட்டணி தான் போகணும். வேற பொழப்புக்கு வழியில் ராஜா. தனியாக பேசி விஜய் வந்து நின்று ஒரு 30-20% வாங்கி தோத்துட்டிங்கன்னா உதயநிதி முன்ன சும்மா விடுவாரா? டப்பா டான்ஸ் ஆடிடும் உங்களுக்கெல்லாம், ஞாபகம் வச்சுக்கோ. நடா பேசுகிறீங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறீங்க, இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க. நாங்களும் கம்முன்னு இருக்கோம்னு நினச்சின்னுக்கிறீங்களா நீங்கள்? இதோட உங்கள் பதிவெல்லாம் மூடிக்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா விளைவுகள் மிகவும் பயங்கரமாக இருக்கும். அதுவும் ஜனநாயக ரீதியில் தான் இருக்கும்.
பயப்படாதீங்க. நாங்கள்லாம் முந்திரி தோட்டத்துக்கோ எல்லாரையும் கூட்டின்னு போக மாட்டோம். முந்திரி தோட்டத்துக்கு நாங்கள் கூட்டு போகிறதுக்கும் அந்த ஆளுங்களுக்கும் தகுதி வேணும். போகிற வர ஆளுங்களெல்லாம் கூட்டு போக முடியாது. புரியுதா? வேற வரலாறு தெரியாமல் பேசக்கூடாது. உங்கள் அண்ணன் சங்கவியிலேருந்து கீர்த்தி சுரேஷ் வரைக்கும் பேச வேண்டியது வந்துடும். தனி விமானத்தில் அது கில்லாடி பாரு. உங்கள் அண்ணன் கீர்த்தி சுரேஷ் கூட இருந்துங்கன்னு அந்த கல்யாணத்துக்கு கிறிஸ்தா கூட தனி விமானத்தில் போய்க்கிறாரு. என்ன டேய், நீங்கள்லாம் உங்கள் கும்பல்லேருந்து பெண்களை காப்பாற்ற வேண்டியது தானே எங்கள் கடமையை. குழந்தைங்களை காப்பாற்ற வேண்டியது தான் எங்கள் கடமையை. நீங்கள்லாம் சொல்கிறீங்க என்னென்ன விஜய்க்கு 2 மகள் இருக்காங்க. அவங்க வயசு விஜயோடைய பெண் வயசு தான். இவரை கொச்சையாக பேசுகிறீங்க. இன்னைக்கு நாட்டில் 70 வயசு கிழமை 3 வயசு குழந்தைய கற்பழிக்கிறான். பாலியல் நடக்குது. அதுவும் உங்கள் விஜயை நம்பி எதுவுமே பண்ண முடியாது போலகுது. கொஞ்சம் அழகாக இருந்தால் கூட ஃப்ளைட்டில் கூட்டின்னு போயிடுறாரு. ஒழுங்காக இருங்க. ஃபஸ்ட்டு சங்கவி, கீர்த்தி சுரேஷ், திர்ஷா இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் நடக்குது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உங்கள் அண்ணன் ராமர்னு நினச்சின்னு பேசாதீங்க. உங்கள் அண்ணன் ராமர்னு நினச்சி பேசாதீங்க. எங்கள் அண்ணன் ராமர். நெஞ்சை தட்டி சொல்லுவேன், எங்கள் அண்ணன் ராமர். நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கன்னா நீங்கள் கிடையாது. உங்கள் தலைவர் அப்படி கிடையாது. புரியுதா? எங்களை இதுக்கு மேலே பேச வைக்காதீங்க. தேவையில்லாத எங்ககிட்ட விவாதம் பண்ணாதீங்க. நாங்கள் போராளிகள், பல போராட்டங்களை கண்டவர்கள், பல அடக்குமுறையை மீறி போராட்டம் கண்டவர்கள். சிறை எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அரெஸ்ட்டு, மண்டப அரெஸ்ட்னாலே 10 மீட்டர் ஓடுறீங்க. எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஓடுறீங்க. தாடி பாலாஜெல்லாம் பாவம் எங்கள் ஆஃபீஸை முற்றுகையிட வர அப்படின்னு சொன்னேன். நான் கூட அன்றைக்கி இல்லை, ஆந்திராவில் இருந்தேன். எங்கள் ஆளுங்க 10 பேரை சமாளிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கே மிரண்டாப்பில் எங்கள் கூட அரசியல் பண்ணோன்னா அரசியலை பழகு, அரசியலை தெரிஞ்சுக்கணும். புரியுதா? உங்கள்கிட்ட நாங்கள் விவாதிக்க தயார். ஆனால் தனிப்பட்ட விமர்சனம் எனக்கு பிடிக்காது. நீ எங்கள் அண்ணனை தனிப்பட்ட முறையில் பேசுறதுக்கு தான் இந்த பதில். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.